ஹாய். இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஃபாஸ்டிங் டைம்ல என்ன குடிக்கணும்? என்ன சாப்பிடணும்? தேங்காய் பால் குடிக்கலாமா? இல்லன்னா இளநீ குடிக்கலாமா? சூப்பு குடிக்கலாமா? இந்த மாரிலாம் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு இல்லைங்களா? வெயிட் அதிகமாகறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் தான் அப்படின்னு நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபாஸ்டிங் டைம்ல இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனால கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க முடியுது. அதனால தான் நம்மளோட வெயிட்டு, அப்புறம் நம்ம கொழுப்பு குறையிறது, தொப்பை குறையிறது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்ப இன்சுலினோட லெவல நல்லாவே குறைச்சு, அதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் குடுக்குறோம் நம்ம ஃபாஸ்டிங் பண்ற நேரத்துல அப்படின்னா தான், அதோட எல்லா பெனிஃபிட்ஸையும் நம்மளால அனுபவிக்க முடியும். இடையில இடையில நம்மளுக்கு இன்சுலின் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஸோ முழு பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா, எந்த மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணணும்? என்னெல்லாம் நம்ம எடுக்கணும்? என்னெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது? அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவா இந்த ஒரு வீடியோல சொல்றேன். ஒரு சில பேரு தூங்கும் பொழுது நல்ல எவ்ளோ சவுண்ட் இருந்தாலும் பயங்கரமா தூங்குவாங்க. அவங்கள எழுப்பவே முடியாது. பஸ் போகும், லாரி போகும், டிவி ஓடும். சினிமா தியேட்டர்லயே நம்ம தூங்குற ஆளுங்க நம்ம ஆளுங்க இருக்காங்க. ஸோ, எவ்ளோ எழுப்புனாலும் கும்பகர்ணம் மாரி தூங்குறான் பாரு! அப்படின்னு நம்ம கிண்டல் பண்ணுவோம். ஒரு சில பேரு சின்ன சத்தம் இருந்தா கூட உடனே எழுந்துருவாங்க. அவங்களால ஃபுல்லா சைலன்ஸ் இல்லாம அவங்களால தூங்கவே முடியாது. அவங்கள நம்ம லைட் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனும் வெரி லைட் ஸ்லீப்பர். அதாவது வெறும் 5 கேலரி இருக்கிற உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கூட, அதால கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கவே முடியாது. டக்குன்னு வெளிய வந்துரும். ஸோ, இந்த மாதிரி வெறும் 5 கேலரி, 10 கேலரி ரொம்ப லோ கேலரி உணவு தானே நான் எடுக்கிறேன். லெஸ் தேன் 50 கேலரிஸ் தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு 5, 10 கேலரி சாப்பிட்டா கூட, உடனே என்ன பண்ணும்? அந்த இன்சுலின் வந்து ரெஸ்ட் எடுக்காம வெளிய வந்துடும். ஸோ, நம்ம ஃபாஸ்டிங் பண்ற நேரத்துல, அப்பப்ப இந்த மாரி இன்சுலின் எட்டி பார்த்துட்டே இருக்கு. அதுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கிடைக்கவே இல்ல அப்படின்னா, அது கம்ப்ளீட்டா நம்மளுக்கு எல்லா பெனிஃபிட்ஸையும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கிறப்ப உப்பு கரெக்ட்டா இருக்கா? காரம் கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா? ஈவன் அதுல கூட உங்களோட இந்த இன்சுலின் ஹார்மோனு சுரக்கும். "என்ன மேடம் அவ்ளோ கம்மியான அமௌண்ட்ல கூடவா?" அப்படின்னா, வெறும் 5 கேலரி வந்து அதுக்கு போதுமானது. இன்சுலின் ரெஸ்ட் எடுக்காம எழுந்து வெளிய வர்றதுக்கு. ஸோ, என்ன எடுக்கலாம் நம்ம இப்ப ஃபாஸ்டிங் நேரத்துல வந்து என்னதான் நம்ம சாப்பிடுறது அப்படின்னா, என்னதான் குடிக்கிறது அப்படின்னு கேளுங்க. தண்ணி மாதிரி 0 கேலரி உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி எடுக்கலாம். தாராளமா எவ்வளவு வேணாலும் எடுங்க. தண்ணி எடுங்க. அப்புறம் தண்ணி மாதிரி சால்டட் வாட்டர் அதாவது உப்பு, லேசா உப்பு, லேசா உப்பு கலந்து வாட்டர் அந்த மாதிரி குடிக்கலாம். ஒரு 4 to 5 டிராப்ஸ் லெமன் சேர்த்துட்டு, லெமன் சால்ட் வாட்டர் அப்படி குடிக்கலாம். அப்புறம் பிளாக் டீ அதாவது பாலு, சர்க்கரை எதுவுமே இல்லாம, வெல்லம், பனகவெல்லம், கருப்பட்டி எதுவுமே இல்லாம பிளாக் காஃபி அப்புறம் ஹெர்பல் டீ அப்படின்னு ஒரு சில பேர் குடிப்பீங்க. அதாவது இந்த கொய்யா இலை, இல்லன்னா ஏதாவது பூ அந்த மாரிலாம் நீங்க அதுல போட்டு குடிப்பீங்க இல்லையா? அதுல உள்ள சாறு மட்டும் நீங்க டீயா குடிங்க. அதையே போட்டு மென்னு சாப்பிட வேண்டாம். அதுல உள்ள சாறு மட்டும் நீங்க ஃபாஸ்டிங் டைம்ல ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்லி குடிக்கலாம். வேற எது நீங்க சாப்பிட்டாலும், குடிச்சாலும் கேலரிஸ் உள்ள போணுச்சுன்னா, கண்டிப்பா இன்சுலினால ரெஸ்ட் எடுக்க முடியாது. நம்மளுக்கு ஃபாஸ்டிங்கோட பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ, இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த 0 கேலரி ட்ரிங்க்ஸ் இத மட்டும் குடிங்க. ஃபாஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி அந்த லோ கார்ப் டயட் அந்த மாரி நீங்க எடுத்துக்கலாம். பட் ஃபாஸ்டிங் டைம்ல தண்ணி, தண்ணி நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். சோ தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி மாதிரி இருக்கிற மத்த இந்த 0 கேலரி உணவுகள எடுத்துக்கலாம். எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 4, 5 டீ கூட குடிக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. அது தண்ணி மாரி தான். வெறும் டீ தூளு, தண்ணி. இல்ல டீ லீவ்ஸ், தண்ணி அவ்வளவுதான் இல்லைங்களா? சோ அது நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். ஆனா வேற உணவுகள் ஃபாஸ்டிங் டைம்ல எடுக்க வேண்டாம். எடுத்தா நம்மளுக்கு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. தேங்காய் பால் தானே மேடம். அத நான் குடிக்க கூடாதா? தேங்காய் பால்ல கண்டிப்பா கேலரிஸ் இருக்கு. தேங்காய் தண்ணி இனிக்குதுல்ல, அதுலயும் கேலரிஸ் இருக்கு. சூப்பு குடிக்கலாமா? வெஜிடபிள் சூப்பு வேண்டாம். சோ, தண்ணி மாதிரி கிளியர் வாட்டர் மாதிரி இருக்கிற உணவுகள நீங்க எடுத்துக்கோங்க. டீ, காஃபி அந்த மாதிரி நீங்க போட்டு குடிச்சுக்கோங்க. எதையுமே வந்து கசக்கி புழிஞ்சு அத சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஸ்டீவியா, சுகர் ஃப்ரீ, ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர் இந்த மாரிலாம் நம்ம எடுத்துக்கலாமா மேடம்? அந்த பிளாக் டீல இல்லன்னா பிளாக் காஃபில அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அப்படின்னு. இப்போ இது வந்து உங்களோட டிரான்சிஷன் டைமுக்கு அதாவது நான் என்னால டக்குன்னு சுகர விட்டுட்டு சுகரே இல்லாம வர முடியல அப்படின்னு என்னோட டிரான்சிஷன் டைமுக்கு நான் வந்து கொஞ்ச நாள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே நீங்க எடுத்துக்கோங்க. லாங் டேர்ம்ல வந்து இந்த மாதிரி சிவியா சுகர் ஃப்ரீ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. எப்பயுமே நான் வந்து சிவியா போட்டு நான் வந்து டீ குடிக்கிறேன், சுகர் ஃப்ரீ போட்டு நான் வந்து டீ குடிக்கிறேன் அப்படின்னா லாங் டேர்ம்ல நம்மளுக்கு அது
ஹெல்ப் பண்ணாது. ஒரு சில ஸ்டடீஸ்ல வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் நம்ம போட்டு குடிக்கிறதுனால டயபெட்டிஸ் வருது, கொஞ்சம் கேன்சர்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில ஸ்டடீஸ்ல. இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த மாதிரி நம்ம குடிக்கிறப்ப இது வந்து நம்மளோட பசிய அதிகப்படுத்தும். நம்ம பிரெயின பொறுத்த வரைக்கும் நம்ம இனிப்பா ஏதோ சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா என்ன எனர்ஜியே எதுவுமே உள்ள வரல அப்படின்னு அது கன்ஃப்யூஸ் ஆயிடும். சோ அது எனர்ஜி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பசி அதிகமாகி நம்ம அத குடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நெறைய சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். சோ என்ன கேட்டீங்கன்னா, இது மாரி ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம இப்படிதான் நெனைப்போம். நம்மளால எப்படி மேடம் உடனே என்னால சர்க்கரையெல்லாம் விட்டுட்டு வெளிய வர முடியுமா? அப்படின்னா, சர்க்கரைங்கிறது ஒரு போதை. போதை மருந்து இந்த கொக்கைன், ஹெரோயின் இந்த மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? இது எல்லாத்தையும் விட 8 மடங்கு அதிக போதையானது இந்த சர்க்கரை தான். சோ, சர்க்கரைய விடுறது கஷ்டம் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, நீங்க திரும்ப திரும்ப சர்க்கரை மாதிரி இருக்கிற உணவுகள எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த போதை அதிகமா தான் ஆயிட்டு இருக்குமே தவிர, அந்த போதையில இருந்து உங்களால வெளியில வரவே முடியாது. கம்ப்ளீட்டா விடுற அன்னைக்கு தான் உங்களால அதுல இருந்து வெளிய வர முடியும். அண்ட் அதனால நம்மளுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சர்க்கரைய விடுறதுனால. சோ என்னால எப்படி மேடம் எல்லா நேரமும் என்னால விட்டுட்டு இருக்க முடியுமா? என்னால அந்த மாரி நெனச்சே பார்க்க முடியலையே! அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? நம்மளோட நாக்குல டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இது வந்து வெறும் 14 டேஸ் தாங்க. ஒரு 14 டேஸ் வந்து நீங்க இந்த மாரி சர்க்கரை உணவுகள், ஸ்வீட்ஸ் எதுவுமே சாப்பிடாம உங்கள நீங்களே சேலஞ்ச் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னா, 14 டேஸ்க்கு அப்புறமா நீங்க நெனச்சா கூட ஒரு ஸ்வீட் சாப்பிடும்பொழுது, அது என்ன ரொம்ப இனிப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் உங்களுக்கு தோணும். மத்த உணவுகள் இந்த 14 டேஸ் மத்த உணவுகள நீங்க எடுக்க எடுக்க அந்த டேஸ்ட் ரிசெப்டார்ஸ் மாறி போயி 14 டேஸ் கழிச்சு நீங்க ஒரு ஸ்வீட் எடுக்கும்பொழுது, அந்த ஸ்வீட் திடீர்னு ரொம்ப இனிப்பா உங்களுக்கு ரொம்ப ஒண்ணும் நாட்டமில்லாத உணவு மாரி மாறி போயிடும். இப்படி ஒரு மாற்றத்த நீங்க தான் வந்து கொண்டு வரணும். முடியும். நானும் வந்து பயங்கரமான ஸ்வீட்ஸ் விரும்பி தான். ஆனா நான் இந்த மாரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு 14 டேஸ் சேலஞ்ச் எடுத்தேன். அதுக்கப்புறம் 14 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து, "ஓ! நம்மளால சாப்பிடாம இருக்க முடியுமா?" அப்படின்னு என்னோட பிரெயினே நல்லா புரிஞ்சுகிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அத கம்ப்ளீட்டா விட்டுட்டேன். எப்பவாவது எடுப்பேன். பட் எல்லா நேரமும் எடுக்கிறது கிடையாது. சர்க்கரை இல்லாம சாப்பிடவும், வாழவும் பழகிக்கலாம். ரொம்ப ஒண்ணும் கஷ்டம் இல்ல. நம்மளால நிச்சயமா முடியும். என்னால முடிஞ்சது. உங்களாலயும் கண்டிப்பா முடியும். சோ, வாட்டர் ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ற நேரத்துல தண்ணி, தண்ணி மாதிரி இருக்கிற உணவுகள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. மத்த உணவுகள் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அப்பதான் நம்மளுக்கு அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே? ஹேப்பி ஃபாஸ்டிங். ஆல் தி பெஸ்ட்.